பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நம்ம சந்திரமௌலீஸ்வரர், அதாவது சப்தமாதா கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள சந்திரமௌலீஸ்வரருக்கு சிவராத்திரி பூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அதாவது இந்த கோயிலில் சிவராத்திரி பூஜைனா எல்லா கோயிலையும் சிவராத்திரி பூஜை தான் சுவாமி நடக்குது. இந்த கோயில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பராந்தகர் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சன்னதி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிவராத்திரி பூஜை நடக்கும்போது சப்தமாதாக்கள்னு சொல்லக்கூடிய 7 பேரும் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டதா ஐதீகம். அதனால பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இரட்டிப்பு பலன், அதாவது சப்த மாதாக்களோட சேர்ந்து தாங்களும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டது உண்டான ஒரு பலன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில் கலந்துக்கிட்டதுக்கு உண்டான ஒரு பலன். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக வராகியம்மன் சன்னதியில் இரவு வேலையில் தங்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில் இங்கே சப்தமாதா கோயிலில் வராகியம்மன் சன்னதி திறந்திருக்கும். அன்றைய தினம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா கோயிலில் தங்குற மாதிரி ஆச்சு, சிவராத்திரியில் கலந்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்கிறதுனால சிவராத்திரி பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். அன்றைய தினம் 4 கால பூஜை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய பேர் பாலச்சந்திரன். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிகுப்பம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. என்னுடைய ஃபோன் நம்பர் 8012444103. சிவராத்திரியில் உபயம் செய்ய விருப்பம் உள்ள பக்தர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம்.